இரு குரங்கின் கைச்சாறு பரம்பரை அனுபவம் என்பது சிறிதும் இல்லாமல் குருவை அணுகி கேளாமல் தானே ஒருவன் ஓலைச்சுவடிகளை படித்து வைத்தியம் செய்யத் தொடங்கினான். ஒத்தை தலைவலிக்கு இரு குரங்கின் கைச்சாறு தடவ குணமாகும் என்று ஓலைச்சுவடியில் இருந்தது. இவன் இதற்காக காட்டிற்கு சென்று 2 குரங்குகளை பிடித்துக் கொண்டு வந்தான். பாறையிலே அதன் கைகளை வெட்டி நசுக்கி சாறு பிடியலானான். அப்போது அங்கே வந்த பெரியவர், தம்பி என்ன இது என்று காரணம் கேட்டார். இவன்தான் ஓலையில் படித்த செய்தியை சொன்னான். அவனது அறியாமையை கண்டு இறங்கிய பெரியவர் சொன்னார், தம்பி, இரு குரங்கின் கைச்சாறு என்பது மறைமொழி. அது குரங்கின் சாறு அல்ல, முசு என்றால் குரங்கு. இரு குரங்கின் கைச்சாற்று என்றால் முசுமுசுக்கை சாறு என்பது பொருள். இனி நீ வைத்தியம் செய்வதனால் அறிந்த அனுபவம் உள்ள பெரியோரை அணுகி கேட்டு அவர் கைப்பு முறையை தெரிந்து தொழில் செய்ய வேண்டும். நூலை படித்து தானே தெரிந்து கொண்டதாக நினைப்பதும் தவறு. பெரியோரை அணுகிய கேட்க வெட்கப்படுவதும் தவறு. நன்கு தெரிந்து தெளிந்து தொழில் செய்ய வேண்டும் என அறிவுரை வழங்கிச் சென்றார்.